வயிற்றுக்குள் பிரளயமே நடந்து கொண்டிருப்பது போல் இருந்தது. சுட்டி கொண்டு இருக்கும் மிஷனுக்குள் எதுவுமே போடாமல் சுத்தி சுத்தி சூடாது போல் விற்று வயிறு தீயாக எரிந்தது. எதையும் தூக்கி உள்ளே போட பயம். நினைக்கவே முடியவில்லை. மேஜை முழுவதும் பழங்கள், பிஸ்கட்டுகள், பலகாரங்கள், ஊட்டச்சத்து பானங்கள் என்று அவரால் முடிந்தவரை அடுக்கி வைத்திருந்தார். பார்த்தாலே வந்துவிடுமே என்று பயமுறுத்தியது. மனிதர்கள் வாசனை, பேச்சு சப்தங்கள் மேல் கூட வெறுப்பு கொப்பளித்தது. இப்போதைக்கு பிடித்ததெல்லாம் கப்சிப் என்று இருட்டு மட்டும்தான். கணவர் பயப்பட்டார். அத்தை சிரித்தார். அட போடா பைத்தியக்காரா, எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ளது தாண்டா. இப்போ உண்டாகி பெத்து எடுக்கிற வரைக்கும் ஆஸ்பத்திரி வீடுன்னு அலைகிறதுனால மருந்து மாத்திரன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. அந்த காலத்தில் சத்து குறைவு இருக்கிறது தெரியாமல் சாம்பல், சுண்ணாம்பு கட்டி, செங்கல், மண்ணுண்டு சாப்பிடுவோம். முத்து முத்தா பெத்து எடுக்கலை. மேலே இருக்கிறவன் மேலே வாரத்தை போடுறா, கொடுத்தவனுக்கு வெளியே கொண்டு வரும் தெரியுண்டா என்றார். அவர் துடிப்பை பார்க்க பாவமாக இருந்தது. உண்மையே நிலைமை இப்படி ஆகும் என்று நினைக்கவே இல்லை. நாள் தள்ளி போன போது குபீர் என்று 2 பேரும் அடைந்த மகிழ்ச்சி. டாக்டர் கன்ஃபார்ம் செய்ததும் அப்போவே அங்கு உள்ள அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினோம். அந்த நேரம் எதை வாங்கி தந்தாலும் ஆர்வமாக சாப்பிட்டேன். 45 நாள் போயிருக்கும். தகதகனு கொதித்த சோத்தை கிளறி விட்டு கொண்டிருந்தவள் குமட்டி அந்த வாசனை உள்ளே முழுவதும் இழுக்கவில்லை. பாத்ரூமை நோக்கி கால்கள் ஓட ஒன்று புரியவில்லை. குடலை பிடுங்கி முதல் வாந்தி கொட்டியது. ரொம்பவே தளர்ந்து நிற்பதற்கே கால்கள் தள்ளாட தாங்கி பிடித்த அவர் முகத்தின் வேதனை காண அந்த நிலைமையிலும் வலித்தது. அன்று முழுவதும் சாப்பாட்டை நினைக்கவே பிடிக்காமல் பட்டினி கிடந்தேன். கொஞ்சமாவது சாப்பிட்டு தூங்கானோ, என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியலை. 2 நாட்களாக தொடர்ந்த அவரது ஆதங்கத்திற்காக முயற்சி செய்து பார்ப்போம் என்று 4 பருக்கியை உருட்டி நாக்கில் வைத்தேன். அரை மணி நேரம் கடந்த நிலையில் ஓரளவு சாப்பாடும் தண்ணீர் உள்ளே செல்ல துவங்க சிரித்தேன். ஒரு உருண்டை சாப்பாட்லையும் கிடைக்கதாங்க செஞ்சிருக்கு. நான் தான் பிடிவாதமாக சாப்பிடாம தூக்கமும் வராமல் கிடந்து கழிச்சிருக்கேன் என்ற வார்த்தைகளை சொல்லி முடிக்கவில்லை. அம்மாடி, சாப்பிட்ட சோறும் தண்ணீரும் 10 மடங்காக வெளியேற பாத்ரூம் என்று பாராமல் சாய்ந்து விட்டேன். தொண்டையும் வயிறும் எரிந்த எரிச்சல், கண்ணீரே வந்துவிட்டது. மாதுளை டானிக் குடித்தால் வாந்தி கட்டுப்படுன்னு சொல்லுவாங்க. நாம டாக்டர்கிட்ட காட்டிட்டு வாங்கலாம் என்று தீற்றினார் அத்தை. குடிச்சிடானோ? அவர் துடித்தார். மூக்கை பிடித்தபடி ஊற்றினேன். போன வேகம் முடியவில்லை. அறுத்து பிடுங்கி ஊற்ற சுருண்டு விட்டேன். என்னை விட்டுருங்க. சாப்பிட்ற ஆசை விட வாந்தி, எரிச்சல், படப்படுப்பு இல்லாமல் பெரு வயிற்றோடு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வேதனையோடு மன்றாடினேன். பிடிக்கலன்னு வெறும் வயிற்றோட கிடந்தா பிரட்டதாமா செய்யும். எதையாவது கொஞ்சமாக சாப்பிடு. சத்து டானிக் மாத்திரை விரிங்கினாதான் தெம்பு கிடைக்கும். உடம்பு சோர்ந்து கிடந்தாலும் அசதியாதாமா இருக்கும் என்றாள் அத்தை. நாள் போக போக நாள் ஒரு ஆசையும் பொழுதுக்கு ஒரு சாப்பாடுமாக மாறி காலும் அறையுமாக பிரித்து குறித்தும் முடியவில்லை. எச்சில் ஊறிக்கொண்டிருந்த நாக்கிற்கு மாங்காய் அருமையான விருந்தாக இருந்தது. குளிப்பதற்கும் ஏன் தலைமுடியை தொடுவதற்கே குமற்ற நொந்தே போனேன். இப்படியே செத்து பிழைத்து நாட்களை உற்று பார்த்து ஒரே இடத்தில் நிற்பது போன்ற பிரம்மை ஏற்படுத்தி மழையாக கனத்த நாட்கள் ஒரு வழியாக மெல்ல நகர்ந்து மாதம் 7 தொட்டது. அம்மா ஒரே ஒரு கண்டிஷன் நங்குரகமாக போட்டால், குழந்தை உருவாயிடுச்சு, உன்னோட வெறுப்புகளை தூக்கி கடாசு என்று சொல்லிவிட்டாள். என் குழந்தைக்காக சரிந்துதான் படுத்தேன். முடியாமலோ எழுந்து உட்கார்ந்துதான் திரும்பி படுத்தேன். தாகம் எடுக்காமலே நிறைய தண்ணி குடித்தேன். இரவு முழுவதும் விழித்தே கிடப்பது போல் கிடந்தேன். அவர் கண்களில் நீர் கட்டி விட்டது. போதும் அனு, இந்த ஒரு பிள்ளைக்கு மேலே ஆசை வைக்கக்கூடாது என்றார். எல்லாரும் நினைக்கிறது தான். அடுத்தது பெத்துக்காமலையா இருக்க போகிற பார்ப்போமே. அத்தை சொன்னதும் ஞாபகத்திற்கு வந்தது. ஏனோ அவர் சொல் பெரும் ஆறுதல் அளித்தது. எத்தனையோ கட்டி போட்ட கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு அந்த நாளும் வந்தது. லேசாக சின்ன வழிதான் எடுத்தது. ஒன்றும் இல்லாமல் தாங்கிக்கிறலாம். பயப்படாமல் தைரியமாக இருக்கணும். அம்மாவிடமும் அத்தையிடமும் தான் எவ்வளவு தடுமாற்றம், ஏன் என்று புரியவில்லை. அதுவும் சிறிது நேரத்தில் தெரிய ஆரம்பித்தது. சுருக்கு என்று உடம்போடு நரம்பு எலும்புகள் எல்லாம் அருந்து போன மாதிரியான வலி வர அம்மா என்று வேகமாக கத்தவில்லை. முணங்கினேன். நாக்கு உலண்டு தலையை போட்டு திருகி வலியை மறைக்க முயன்றேன். உடம்பெங்கும் குப்பென்று வேவர் ஆற்றுவோட மூச்சடித்தது. படுக்க முடியவில்லை. குளுக்கோஸ் ஏறியது. வலி குறைய அத்தையை பிடித்து உட்கார்ந்தேன். எதனிடமிருந்தோ விடுபட்ட நிம்மதியில் தூக்கம் கண்களை தழுவ அடுத்த நொடி பெரும் வலி
அந்த 1 மணி நேரம் தொடர்ந்த போராட்டம் முடிய அடுத்த 1 மணி நேரத்தில் வானமே மொத்தமாக இடிந்து தலையில் விழுந்துட்ட பெரும் வலி. புதிய உயிரின் போராட்டம். அம்மானு வேகமா உச்சரித்தேன். இறைவா காப்பாற்று. இறைய வேர்வையும் கண்ணீரும் கணக்கில்லாமல் ஊற்றியது. மொத்த உடம்பும் வேதனையில் தளர்ந்த நேரம். பிரசவ வழிதான் என்று என்னை சுமந்த ஸ்ட்ரக்சர் பிரசவ வார்டு நோக்கி ஓடியது. கடுமையான போராட்டத்திற்கு பின் மூச்சையெல்லாம் திரட்டி ஒரே மூச்சின் முக்கிய தருணம். புது உயிர் ஜனித்தது. எல்லா வழிகளும் உடம்பை விட்டு ஓடிவிட்ட பெரும் நிம்மதி, சந்தோஷம். பூப்பந்து போலிருக்கும் குழந்தையை பார்க்க பார்க்க எதையுமே முன்னே புரட்டி பார்க்க முடியாத சந்தோஷம் கிடைத்தது. தலையை தடவிடும் அவர் கையை பிடித்தேன். ஏனோ நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேங்குதே. உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. ஏமா 3 மாதம் முடிஞ்சும் தூங்காமல் படுத்தே எப்போதான் சரியாக வரும் என்று வாஞ்சையான அவரது முகத்தை பார்த்து அத்தை சிரிக்க தான் செய்தார். டே, இது என்ன ஆடு மாடு குட்டிகளா உடனே எழுந்து நடக்கிறதுக்கு? வெத்து போட்டுதான் முடிஞ்சுதான் நம்ம கடமை. நீ ஒன்று சங்கடப்படாதப்பா என்றாள் அத்தை. சிவா பிள்ளையோட ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியிலையும் தாய் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எங்கள் ரத்தத்தை உறிஞ்சி நோய் நொடிகளுக்கு கூடவே கழிஞ்சு மாய்ஞ்சாலும் எந்த தாயும் பெத்த பிள்ளைகளை ஒட்டுணிகளாக நினைக்கிறது இல்லைப்பா. பிள்ளையால் தான் வர்ற கஷ்டங்களை பனிக்காடு போல நினைக்கிறதுனால குறும்பு செய்கிறத பார்க்கும்போது சுகத்தை அனுபவிச்சு மறந்து போகிறோம்ப்பா. இது கூட தாய்மைக்கு உரிய பலவீனமாக கூட இருக்கலாம் என்றதும் அவர் முகம் ஏக்கத்துக்கு வாடியதும் ஒன்று புரியவில்லை. அத்தையின் மடியில் மெதுவாக தலை வைத்தவர் பேச துவங்கினார். இப்படி ஒரு உயிரை நோகடித்து வதைத்து வர உயிர்கள் போடுற ஆட்டத்தை பார்க்க முடியலாமா? இஷ்டத்திற்கு தீய வழிகள் போகிறதும் தாயை முதியோர் இல்லத்தில் சேர்த்து குஷ்டத்திற்கும் அருவருப்பான காரியங்களை செய்வதற்கும் என்ன தகுதி இருக்குன்னு தெரியலை. திருடன், கொலைகாரன், கொள்ளக்காரன், நாசக்காரன், மோசக்காரனாக மாறி போகிறதுக்கு அந்த உயிருக்கு என்ன உரிமை இருக்குது? பிறப்போட போராட்டத்தின் அர்த்தமே இல்லாமல் போயிடுதே. நல்லா வாழ்கிற அந்த 40 வருட வாழ்க்கையை தாய்க்கு நன்மையாக்கி தர முடியாத உயிர்கள் பிறந்தன லாபம் இருக்கு? தன் பிறப்போட வேதனை புரியலைனாலும் புள்ளை வர கஷ்டங்களை பார்த்து திருந்தாத ஜென்மங்களெல்லாம் மனுஷ ஜென்மங்களே கிடையாதுமா என்று அவர் பேச பேச கண்ணீர் கரகரன வழிந்தது. அத்தை பெத்த புள்ளை போல என் புள்ளையும் பிறக்கும் ஒவ்வொரு சிசுவும் உருவாகி நாளைய பாரதம் சூளைகளாக மட்டுமே காட்சி தர வேண்டும் என்று இறைவனிடம் இறைஞ்சினேன். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.